வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, மதியம் ரூமில் யாரும் இல்லை. பேச்சுலர் நான் ஒரு ஆள் மட்டும் இருக்கிறதுனால தக்காளி வதக்கி சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு ஆள் தந்தாப்பில் ஒருவளுக்கு கொஞ்சம் போல் சாப்பாடுக்கு அரிசி போட்டு வேக வச்சாச்சு. கடாயை வச்சாச்சு. இன்னும் எண்ணெயை ஊற்றிக்க வேண்டியதான். கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு ஆளுக்கு எவ்வளோ தேவை, சும்மா ஒரு கரண்டி, சின்ன ஒரு கரண்டி ஊற்றினா போதும். அப்புறம் கடுகு போட்டிருக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லா கடுகு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி எடுத்து போடணும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, சும்மா கொஞ்சம் போல் 4 பூண்டு வெள்ளைப்பூடு, 4 பல்லு தான் வெள்ளைப்பூடு, ஒரு பச்சை மிளகாய். இப்போ எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கினீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வரும். அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். கருவேப்பிலையை கொஞ்சம் நேரம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டோம்னா அதோடைய பச்சை வடை நல்லாயிருக்கும். இல்லைனா கருவேப்பிலை இலை கறிக்கணும். அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா ஆனியன் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக சீக்கிரமாக வந்துடும். நல்லா கிண்டுனாங்கன்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகம் தான். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கணும் ஒரு ஆளுக்குன்னா. இது 3 நாள் சாப்பிட்ற மாதிரி எண்ணெய் அலச பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஆயில் கம்மியாக ஊற்றி சாப்பிட்றது நமக்கு தான் ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த இஞ்சியும் அந்த வெள்ளைப்பூடு 4 பல்லு போகிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அது மாதிரி இஞ்சி வெள்ளைப்பூடியும் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெள்ளைப்பூடியும் எடுத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி சேர்த்தாச்சு. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டோம்னா நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் பார்த்தீங்களா. ஒரு சில பேருக்கு ஒரு இதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்து நல்லா மசிக்கிற மாதிரி கிண்டணும். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் போதும். இன்னும் போது தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். தண்ணி ஊற்றாமல் வதக்கிறது நம்ம நல்லது. ஒரு ஆளுங்கிறதுனால கொஞ்சம் ஒரு தக்காளி தான் போட்டேன். அதனால் தண்ணி ஊற்றாமல் வதக்கிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்படியே அந்த இஞ்சி வாடையும் வெள்ளைப்பூடு வாடையும் நம்ம வருது கமகமான. அப்படியே லாஸ்ட்டாக மல்லி போட்டு இறக்கணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும்.